அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 21/1/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. A is shorter than B but taller than C. D is shorter than A but taller than C. E is shorter than B but taller than A. The shortest person is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A Bயை விட சிறியதும், A என்ன சொல்லியிருக்காங்க, Bயை விட சிறியது. அப்போ நாம் இங்கே பெரியது இப்படி எழுதிக்கலாம், இப்படி இங்கிருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வர வர சிறுசாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, A Bயை விட சிறியதும், அப்போ B வந்து உங்களுக்கு பெருசு. அப்போ இங்கே B எழுதுகிறோம், Bயை விட A சிறுசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது சியை விட பெரியதுமாய், இங்கே ஏ வந்து பிக்கு விட சிறுசு. ஓகே, இந்த சைடு எழுதிட்டோம். அடுத்தது சிக்கு விட என்ன சொல்லியிருக்காங்க, பெருசு. அப்போ சி என்னவா இருக்கும், சிறுசா இருக்கும். இப்போ சியை இந்த சைடு போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, டி ஏயை விட சிறியது, ஏக்கு விட டி சிறுசா. அப்போ டி இங்கே வருமா. அடுத்தது சியை விட பெரியது, இப்போ சிக்கு விட டி பெருசு வந்துச்சா. ஓகே, இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, இ பியை விட சிறியது, அப்போ பிக்கு விட இ சிரிச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும். அடுத்தது ஏயை விட, இந்த ஏக்கு விட பெருசாக இருக்கா. ஆமாம், ஓகே. இதில் எது எனில் இதில் மிகவும் சிறியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சிறியது எது, சி தான் சிறுசு. ஏன்னா இங்கே பெருசு எழுதியிருக்கிறோம், இங்கே ஸ்மால். அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் வர வர உங்களுக்கு ஸ்மால் ஆகிட்டே வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, சி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ப்ராபபிலிட்டி ரிலேட்டடானது. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a king or a queen or a jack from a deck of cards is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செட் ஆஃப் கார்ட்ஸ்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளப்பு, படம் கொஞ்சம் கரெக்டாக வரல, இது கிளப் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது டைமண்ட், அடுத்தது ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று ஸ்பேடு. இந்த மாதிரி 4 டைப் இருக்கும். இந்த 4 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 13 கார்ட்ஸ் இருக்கும். இந்த 13 கார்ட்ஸில் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே ஒரு ஒரு ராஜா, ஒரு ராணி, ஒரு ஜாக் இருக்கும். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 52 இருக்கு. இதில் நம்மளுக்கு ராஜா வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக ராஜா கிடைக்கிறதுக்கு 4. அதே மாதிரி அல்லது அப்படின்னா நம்ம கூட்டிக்கணும். ராணியும் 4 ராணி இருக்கும். அதே மாதிரி ஜாக்கும் பார்த்துட்டிங்கன்னா 4 இருக்கும். அப்போ 4+4 4/52 + 4/52 அப்போ இதெல்லாம் கூட்டினோன்னா 12/52 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணோன்னா 4th டேபிளில் இது பார்த்தா 3 டைம்ஸ், இது வந்து 13 டைம்ஸ் வரும். அப்போ 3/13 3/13 தான் நம்மளோட ஆன்சர், சி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். த பிரின்சிபல் பிகம்ஸ் ₹17,000 at the rate of 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் in 3 years. ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் ₹17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் அமௌண்ட்டுன்னு தெரியும். இங்கே நம்மளுக்கு அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 17,000ங்கிறத அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் தெரியாது. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12. ஸோ 12 × 3 years டிவைட் பை 100. இது PNR by 100 அந்த இது போடுறோம். ப்ளஸ் P அப்படின்னு வருமா. அப்போ இங்கே ரெண்டுலேயுமே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36P டிவைட் பை 100 ப்ளஸ் P அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுலேயும் காமனாக P இருக்குது. அந்த Pயை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 36/100 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ Pயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் P ஆஃப் இது 100 ப்ளஸ் 36 136/100 அப்படின்னு கிடைக்கும். இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 17,000 × 100 டிவைட் பை 136 ஈக்குவல் டு
நம்மளுக்கு பீன் கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். இதை வந்து ஃபோர்த் டேபிளில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் பேலன்ஸ் 20 வரும். அப்போ 5 இதை போட்டோம்னா 3 4 34 கிடைக்கும். மறுபடியும் இதை வந்து பாருங்க, இங்கே 17 இருக்கு, இங்கே 14 இருக்கு. அப்போ 1 டைம் அடிக்குமா, இது வந்து 1, இங்கே 1000 கிடைக்கும், இங்கே 2 டைம்ஸ் வரும். இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளை பண்ணிட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 இது அடிச்சோம்னா 12.5 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ 1000 into 12.5 equal to P. அப்போ P equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12,500. இங்கே 0.0 வந்துடும். அப்போ 12,500 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கிடைச்சிருக்கு, 12,500. ஆன்சர் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.